வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் பாட்டி சொல்கிறாங்க, இந்த குழந்தை வேணாம் உனக்கு கலைச்சிடுன்னுட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இது எங்களோட இஷ்டம், நாங்கள் பெற்றுக்குறோம், நீங்கள் எதுக்காக அதில் தலையிட்டீங்க, எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்ட்டு. இவனுக்கு பசங்க இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இனியா கல்யாணம் ஆகும். சம்மந்திங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க, பசங்க என்ன நினைப்பாங்க, பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், மற்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு வயசாகி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இந்த நேரத்தில் குழந்தை பார்த்தா சரியாக வராதுன்ட்டு பாட்டி எப்படி இல்லாமல் ஓட்டி காட்டுறாங்க. அதை பார்த்தது இவங்க சொல்கிறாங்க, மற்றவங்கள பற்றியெல்லாம் நாங்கள் எதுக்காக கவலை பண்ணோம், எனக்கு இப்போ தான் மயூர் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் நான் குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றாங்க. அதுக்காக ஒன்றை மட்டும் நீ யோசனை பண்ணால் எப்படி, கோபியை பற்றி பாருன்னிட்டு மற்றவங்கள பற்றியெல்லாம் நான் எதுக்காக யோசனை பண்ணோம், நான் என்னை பற்றி மட்டும் தான் யோசனை பண்ண முடியும், எனக்கு ஒரு பிடிப்பு வேணும், அதனால் அந்த குழந்தை பெற்றுக்குவேன்றாங்க. திரும்ப திரும்ப பாட்டி வேணாம் வேணாம் சொல்லும் போது, இதுக்கு மேலே இனி என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க, இதுக்கு வந்து கிளம்புங்கன்ட்டு ராதிகா திட்டி அனுப்பிடுறாங்க. அவங்க ஷாக் ஆகிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்து உட்காராங்க. பாக்கியா கிட்ட தண்ணி எடுத்துன்னு வா, ஃபேனை போடணும்லாம் சொல்கிறாங்க. ஏன் அத்தை என்னாச்சு உங்களுக்கு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, வெளியில் போயிட்டு வந்தீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. இவங்க 2 பேர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமான்ட்டு அவங்க பேசி பேசி அரைங்குறையமாக பேசுகிறாங்க. இது பார்த்ததும் அப்போ பாக்கியா கேட்குறாங்க, ராதியா கர்ப்பமாக இருக்காங்கன்ட்டு. அதை கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் பாட்டி ஷாக் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து செல்வி இதை கேட்டுட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. இதுக்கு ஒன்று முன்னாலே தெரியுமான்ட்டு. ஆமாம், அவங்களோட நடவடிக்கை சரியில்லை, அதனால் நான் கேட்டேன், ஆமான்னு சொல்லிட்டாங்க அவங்களுன்றாங்க. அது எப்படி நீ கேட்டுக்கிட்டு கம்னு இருக்கன்றாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எப்படிக்கா நீ இதை கேட்டுட்டு சும்மா இருக்கன்ட்டு செல்வி ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. நீ வேலையை போய் பாருன்ட்டு பாட்டி திட்டி அனுப்பிடுறாங்க. அது எப்படி பாக்கியா நீ இவ்வளோ தூரம் எல்லா விஷயம் தெரிஞ்சு கூட கம்னு இருக்க, உனக்கு கஷ்டமா இல்லைன்ட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும், அவங்க இஷ்டம், அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, இதில் நான் எப்படி தலையிட முடியும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு கஷ்டமாக இல்லைன்ட்டு கேட்குறாங்க. வேணாத்த நீங்கள் இதை பற்றி நினச்சி உடம்புக்கு எடுத்துக்காதீங்கன்ட்டு இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க மாடி மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது செல்வி திரும்ப வந்துட்டு கேட்குறாங்க, அது எப்படிக்கா, அது எல்லா விஷயம் தெரிஞ்சு கூட நீ கம்னு இருக்க, எங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் டென்ஷன் கோவம் வருது, உன்னால் எப்படிக்கா அப்படி நார்மலாக இருக்க முடியுதுன்ட்டு. இதே என் புருஷன் பண்ணியிருந்தா அவனை நான் விஷம் வச்சு கொண்டு இருப்பேன், தலை மேலே கல்லை போட்டு சாகடிச்சிருப்பேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. உனக்கு உன்னோட புருஷன் கூட இருக்கா, உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கூட இருக்கும்போது நான் கூட அப்படி தான் கஷ்டப்பட்டிருக்கேன், ஏதாவது ஒன்றுனாக்கா. இப்போ எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நான் ஆகிட்டு போகிறேன், நான் என்ன பண்ண முடியும், அவங்க இஷ்டம், அவங்க பெற்றுக்கிறாங்க, அவங்களோட விஷயத்தில் நான் எப்படி தலையிட முடியும், எனக்கு யோசனை பண்ணுறதுக்கு 1000 வேலை இருக்குது, அதை பற்றி நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு மனசில் எதுவுமே வெளியே காட்டிக்காமல் விரக்தியாக பேசுகிறாங்க பாக்யா. கோபி வந்துட்டு உட்காராரு, முறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா எதுவும் கோவப்படாதமா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, களைச்சிட்டுன்ட்டு நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க திட்டுறாங்க. அம்மா சொல்கிறதுலையும் காரணம் இருக்குதுன்னு சொல்லும்போது, அதுக்காக மற்றவங்கள பற்றியெல்லாம் நான் எதுக்காக யோசனை பண்ணோம், எனக்கு என்னோட தான் இஷ்டம், நான் இந்த குழந்தைய பெற்றுக்குவேன், முதல்ல நீங்கள் நாளைக்கு எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த விஷயத்த சொல்லும்போது சரிம்மா சொல்லிடுறேன்ட்டு ஒழுங்காக சொல்லிடுன்ட்டு இவங்க மனசில் இருக்கிற கோவத்தெல்லாம் இவரை மேலே காட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, கீழே தள்ளுறாங்க. அவர் எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் காலையில் சொல்லலைனாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன், நம்ம அந்த வீட்டை விட்டு போகிறோமோ இல்லையோ, இந்த வீட்டில் மற்றவங்க எல்லாருக்குமே நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியணும், அந்த குழந்தைய நான் பெற்றுக்குவேன், இது எல்லாருக்குமே தெரியணும், அப்படி என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்கள் பசங்க பெரியவங்களாயிட்டாங்க, நீங்கள் பேரம் பற்றி எடுத்துங்க, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அந்த குழந்தைய நான் பெற்றுக்குவேன்ட்டு கோவத்தோட கோபி பார்த்து முறைக்கிறாங்க. இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய்ட்டு எல்லாரும் கூட்டு வச்சு நாளைக்கு எல்லார்கிட்டையும் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலன்ட்டு கோபி ஒரு பக்கம் முழிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.